இந்தியன் 2 படத்தோட ஷூட்டிங் வந்து பரபரப்பா நடந்துகிட்டு இருக்கு. அந்த சமயத்துல இந்தியன் 2 படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு டெத் ஒன்று நடந்துருது. இதனால ஷூட்டிங் வந்து உடனே ஸ்டாப் பண்றாங்க. அந்த சமயத்துல இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா கொரோனா வந்துருச்சுன்னு சொல்லிட்டு லாக்டவுன் டிக்ளேர் பண்றாங்க. அந்த சமயத்துல எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல முடங்கி இருந்தாங்க. சோ இதனால திரைப்படத்துறையும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுச்சு. அந்த சமயத்துல இயக்குனரோட வாட்ஸ்அப் குரூப்ல இயக்குனர் சங்கர் வந்து எனக்கு வந்து ஒரு நல்லா பண்ற மாதிரி ஒரு கதை இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் குரூப்ல மெசேஜ் பண்றாரு. இதை பார்த்துட்டு நம்ம கார்த்திக் சுப்ராஜ் என்ன பண்றாருன்னா இந்த மாதிரி ஒரு ஒன்லைன் ஸ்டோரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அவர் அனுப்புறாரு. உடனே வந்து இயக்குனர் சங்கர் வந்து அதை டெவலப் பண்ணி எடுத்த படம் தான் இந்த கேம் சேஞ்சர் படம். சரி, இந்த படம் வந்து இயக்குனர் சங்கருக்கு வந்து ஒரு கம்பேக் கொடுக்குமா? ஏன்னா இந்தியன் 2 படம் வந்து என்ன மாதிரி ஆச்சு அப்படிங்கிற சொல்லி எல்லாருக்குமே தெரியும். ஸோ மிகப்பெரிய ஒரு ட்ரோல் மெட்டீரியலா வந்து அந்த படத்தை மாத்தினாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அவரோட இயக்கத்துல இந்த கேம் சேஞ்சர் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. சரி, இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தோட கதை என்ன, இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. என்னுடைய பேர் சக்திவேல். இந்த கேம் சேஞ்சர் படத்தோட ஒரு ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ராம் சரண் இந்த படத்துல டியூல் ரோல் பண்ணிருக்காரு. ஒன்னு வந்து அப்பா கேரக்டர், ஒன்னு வந்து மகன் கேரக்டர்ல பண்ணிருக்காரு. இதுல அப்பா கேரக்டர் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து மக்களுக்காக நல்லது செய்யணுங்கிறதுக்காக நிறைய போராட்டங்கள் பண்ணிட்டு இருப்பாரு. இதை பார்த்த சமுத்திரக்கனி என்ன பண்ணுவார்னா, இப்படி மக்களுக்காக நல்லது பண்ணணும்னு நினைக்கிறத ஒரு கட்சி ஆரம்பிச்சு பண்ணு அப்படின்னு சொல்லுவாரு. உடனே வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, ராம் சரணுக்கு வந்து வாங்கிறதுனால மேடையில் பேச வராது. இதுக்காக என்ன பண்றாங்கன்னா, சமுத்திரக்கனி ஸ்ரீகாந்த் வந்து ராம் சரண் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. சோ இது என்னோட ஃப்ரெண்டு தான், நல்லா பேசுவான், என்ன பேசணும்னு நினைக்கிறேன் அதை அப்படியே எழுதி கொடு, இவர் வந்து மேடையில் பேசுவாரு, நம்ம கட்சி வளர்த்துருவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நினைச்ச மாதிரி எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ ஆல்ரெடி வந்து ஸ்ரீகாந்த் பேசி நல்லா மக்களை வந்து கவர்ந்து வச்சிருக்கிறதுனால அவர்கிட்டே வந்து சிஎம்கான கேண்டிடேட்டா அறிவிக்கிறாங்க. ஸோ எல்லாமே வந்து நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. ஒரு சமயத்தில் ராம் சரண் வந்து நிறைய கார்பரேட் கம்பெனிஸ் எடுத்து போராடிட்டு இருப்பாரு. அந்த கார்பரேட் கம்பெனியாரங்கிட்டே வந்து காசு வாங்கிட்டு ஸ்ரீகாந்த் என்ன பண்ணுவார்னா காசு வாங்கி செலவு பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ இந்த விஷயம் வந்து ராம் சரணுக்கு தெரிய வரவே நீ இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வான் பண்றதுக்காக போவாங்க. இந்த சமயத்தில் வந்து பதவி அடைய போறோம் அப்படிங்கிற திமிரில் வந்து ஸ்ரீகாந்த் என்ன பண்ணுவார், ராம் சரண் ஒய்ஃபான அஞ்சலியை வந்து தீத்து கட்ட சொல்லுவாரு. இதுல வந்து ராம் சரணை கொன்னுருவாங்க. ஆனா அஞ்சலி தப்பிச்சிருவாங்க. அந்த சமயத்தில் அஞ்சலி வந்து பிரெக்னண்டா இருப்பாங்க. அந்த அஞ்சலிக்கு பிறக்க போற குழந்தை தான் இப்ப பிரசன்ட்ல இருக்கிற ராம் சரண். எப்படி அந்த நாட்டோட சிஎம் ஆகுறாரு அப்படிங்கறதா இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் ஸ்டோரி. இந்த மாதிரியான கதைக்களங்கள்ல ஹீரோ என்ன பண்ணுவார்னா தன்னுடைய பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணவங்களை திருப்பி பழி வாங்குவாரு. இந்த மாதிரி வந்து விஷயங்கள் தான் நம்ம இப்போ வரைக்கும் தமிழ் சினிமாவிலும் சரி மற்ற சினிமாவிலும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி வந்து கொடுத்தோம்னா ஆடியன்ஸ் ஏத்துக்க மாட்டேங்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பத்துல ராம் சரணை வந்து ஐபிஎஸ் அதிகாரியா காட்டுறாங்க. அவன் லவரான கீராத்வானிக்கு பிடிக்கல. அதனால என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, உடனே வந்து ராம் சரண் வந்து ஐஏஎஸ் வராரு. இந்த சமயத்துல தான் அந்த நாட்டோட சிஎம் ஆன ஸ்ரீகாந்த் வந்து சாகர் நிலைமையில இருக்காரு. சோ ஸ்ரீகாந்த் செத்த உடனே அந்த இடத்துக்கு தான் வரணும்னு சொல்லிட்டு எஸ்ஜே சூர்யா நிறைய திலுமுழு வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சோ இந்த சமயத்துல தான் அந்த ராம் சரண் யாருங்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீகாந்துக்கு தெரிய வருது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அஞ்சலி வந்து உயிரோடு இருக்கிற விஷயம் தெரிய வருது. சோ ஏற்கனவே வந்து ராம் சரணை கொண்டுதான் அந்த ஆட்சிக்கு அவர் பிடிச்சிருப்பாரு. அதனால இதுக்கு வந்து பிராய்ச்சித்தம் பண்ற விதமா கடைசியா ஒரு சாக போறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. அது என்னன்னா, ராம் சரணோட பையனான ராம் சரண் தான் வந்து அடுத்த சிஎம் ஆகும்னு நினைக்கிறாரு. ஆனா ராம் சரண் வந்து ஐஏஎஸ் அதிகாரியா இருக்கிறதுனால அவரால் வந்து சிஎம் பதவி ஏற்க முடியாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து பதவி ரிசைன் பண்ணிருக்கணும். சோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்கிறதுனால எஸ்ஜே சூர்யா புத்திசாலித்தனமா அந்த பதவி தனக்கு வரணுங்கிறதுக்காக ஐஏஎஸ் பதவியை ரிசைன் பண்ண முடியாத அளவுக்கு நிறைய வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. சோ அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்துச்சு. சோ இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா பதவி ஏற்க முடியாதனால எஸ்ஜே சூர்யா அந்த நாட்டோட முதலமைச்சர் ஆறாரு. இந்த சமயத்துல தான் ஏற்கனவே வந்து ஐஏஎஸ் பதவி வந்து ரிசைன் பண்ணதுனால திரும்பி வந்து தனக்கு வந்து வேற ஒரு போஸ்டிங் வேணும்னு சொல்லி கேட்டு வராரு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த நாட்டோட எலெக்ஷன் கமிஷன் ஆபீசரா வராரு. எலெக்ஷன் கமிஷன் ஆபீசரா வந்த உடனே இந்த ஸ்டேட்ல இன்னும் 2 மாசத்துல எலெக்ஷன் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அறிவிப்பு வெளியிடுறாரு. இந்த சமயத்துல தான் எஸ்ஏ சூர்யாவோட ஆக்டிவிட்டிஸ் பிடிக்காம அந்த கட்சியில இருந்த சமுத்திரக்கனி தனியா போய் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. சமுத்திரக்கனி கட்சி ஜெயிச்ச உடனே அவங்க எல்லாரும் சேர்ந்து ராம் சரண் தான் வந்து சிஎம் ஆகும்னு சொல்லி பொதுக்குழுல ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. உடனே வந்து ராம் சரண் என்ன பண்றாருன்னா, எலெக்ஷன் கமிஷன் ஆபீசரா இருக்கிற அந்த பதவி வந்து ராஜினாமா பண்ணிட்டு அந்த நாட்டோட சிஎம் ஆகிறாரு. இதுதான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த கேம் சேஞ்சர் படத்துல இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான போர்ஷன்ஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா, எஸ்ஜே சூர்யா பண்ற அந்த அட்ராசிட்டி தான். ஸோ ஒரு சிஎம் ஆகிறதுக்கு அவர் என்னென்ன பண்றாரு அப்படிங்கறதெல்லாம் பார்க்கும்பொழுது உண்மையிலேயே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இதுல ராம் சரண் வந்து ஐஏஎஸ் ஆபீசரா இருக்கும்போது அவரை எதிர்த்து எஸ்ஜே சூர்யா பண்ற போர்ஷன்ஸா இருக்கட்டும், இல்ல எலெக்ஷன் ஆபீசரா இருக்கும் பொழுது ராம் சரணை எதிர்த்து எஸ்ஜே சூர்யா பண்ற போர்ஷன்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஒரு சமயத்துல வந்து இதை திருப்பி பண்ணும்பொழுது நம்மளுக்கு கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிக்குது. இந்த படத்துல இருக்கிற இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு கேரக்டர் எதுன்னு கேட்டீங்கன்னா, அது அஞ்சலியோட கேரக்டர் தான். அஞ்சலி வந்து ராம் சரணுக்கு ஒய்ஃபா இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து மனநல பாதிக்கப்பட்டதுனால ஒரு ஹோம்ல இருப்பாங்க. கேரக்டரா இருக்கட்டும், அவங்க பண்ற விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஸோ அந்த கேரக்டருக்கு தேவையான ஒரு விஷயம் தான் சொல்லலாம். இதுக்கு மேற்கொண்டு இந்த படத்துக்கான அட்வான்டேஜஸ் ஏதாவது இருக்குன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்தை நம்ம பார்க்கும்போது இது சங்கரோட படமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொஞ்சம் கூட நமக்கு வரல. தன்னுடைய ஜூனியர்ஸ் கிட்ட ஒரு சில வேலைகளை வந்து ஒப்படைப்பாரு. அதாவது வந்து தன்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர் கிட்ட இந்த போர்ஷன்ஸால் நீங்க ஷூட் பண்ணி எடுத்து வந்துருங்க, இந்த போர்ஷன்ஸால் நீங்க பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வேலைகளை வந்து தன்னோட ஜூனியர் கிட்ட
கொடுப்பாரு. அந்த மாதிரி தான் மொத்த படத்தை எடுத்த மாதிரி இருக்கு. ஸோ சங்கர்னா என்ன பண்ணுவாரு ஏது பண்ணுவாருன்னு தமிழ் ஆடியன்ஸ் நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி சங்கர் டைரக்ட் பண்ண படங்கள் மூலியமா அவர் இந்தியா முழுவதும் ரொம்ப பிரபலமான ஒரு இயக்குனராக இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ அவரோட படம் இப்படிதான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால நம்பவே முடியல. இந்த படத்தோட பாடல் காட்சிகள் பிஜிஎம் பொறுத்த வரைக்கும் பாடல்கள் வந்து இது தெலுங்கு படத்தோட பாடல்ங்கிறதுனால நம்மளால ஈஸியா அவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா தமிழ் மெட்டுக்கள் வேறையா இருக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தெலுங்கு மெட்டுக்கள் வேறையா இருக்கும். தெலுங்குல இருக்கிற சாங் தகுந்த மாதிரி தமிழ் மெட்டு போடுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். பட் இதுல வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து தமன் வந்து பண்ணிருக்காங்கன்னு சொல்லணும். அடுத்த பிஜிஎம் பொறுத்த வரைக்கும் பரவாயில்லைன்னு தான் தோணுது. ஏன்னா தேவையான அளவு எங்கெங்க பிஜிஎம் வரணுமோ அங்கெல்லாம் பிஜிஎம்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து பிஜிஎம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா தான் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ராம் சரணோட ஆக்ஷன் சீக்வன்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அது தெலுங்கு பீப்புள் வந்து இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ தமிழ்ல வந்து நம்மளால வந்து ஏத்துக்கொள்ள முடியலனாலும் கூட தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு மேபி அவருடைய சண்டை காட்சிகள் பிடிக்க வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா லவ் போர்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் கீரா துவனியா இருக்கட்டும் ராம் சரணா இருக்கட்டும் ரெண்டு பேரும் ஈக்குவலா வந்து மேனேஜ் பண்ணிருக்காங்க சொல்லலாம். ஆக்சுவலா சொல்லணும்னா இந்த படத்துல லவ் போர்ஷன்ஸ் அதிகமா கிடையவே கிடையாது. கொஞ்ச நேரம் தான் ஹீரோயினுக்கு வேலை இருக்கு. இவ்வளவு சம்பளம் கொடுத்து இவ்வளவு பெரிய ஹீரோயின் வந்து நடிக்க வைக்கிறதுக்கு பதிலாக ஏதாவது புதுமுக ஹீரோயினை கூட நடிக்க வச்சிருந்துக்கலாம். அட்லீஸ்ட் சம்பளத்தை மிச்சம் பண்ணியிருந்துக்கலாம். மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா பாடல் காட்சிகளுக்கு அவ்வளவு செலவு பண்ணணும்னு அவசியமே கிடையாது. குறைவான பட்ஜெட்ல கூட அந்த பாடல் காட்சிகளை அவங்க ஷூட் பண்ணிருக்கலாம். ஏன்னா அந்த பட்ஜெட்ல வந்து இன்னும் 2-3 படங்கள் கூட எடுத்துடலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து செலவு பண்ணி பாடல் காட்சிகள் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. இதுக்கு மேல இந்த படத்துல வந்து ரிவ்யூ பண்றதுக்குன்னு எதுவுமே கிடையாது. ஏன்னா இந்த படம் வந்து ரொம்ப ஸ்பீடா இருக்கிறதுனால எஸ்.ஏ. சூர்யாவும் ராம் சரணும் மாத்தி மாத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பழி வாங்கிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் ஃபுல்லாவே இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால அந்த போர்ஷன்ஸ் மட்டுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. மொத்தத்தில் இந்த கேம் சேஞ்சர் படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தமிழ் பட இயக்குனர் சங்கர் தெலுங்குல ஒரு படம் எடுத்திருக்காரு. அதனால அது தமிழ் படம் மாதிரி தான் இருக்குன்னு நினைச்சிட்டு நீங்க இந்த படத்தை பார்க்க போனீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு வந்து ஏற்ற படமா இருக்காது. இல்ல எனக்கு வந்து ஒரு பொலிட்டிஷியன் சம்பந்தப்பட்ட ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை நீங்க பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.